welcome to Vimala Update. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லஞ்ச் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். நான் வந்து பீக்கங்காய் துவையல் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 பல்லு பூண்டு, 3 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு பீக்கங்காயை நறுக்கி போட்டு அது கூட 2 துண்டு தேங்காய் போட்டிருக்கேன். அது கூட சின்னதாக ஒரு புளி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது போட்டு தரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா துவையல் வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் தரன்னு அரைச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். அதே ஜாரில் வந்து நான் ரசம் வைக்க போகிறேன். ரசத்துக்கு வந்து 4 தக்காளியை 4ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். 3 பெரிய வெங்காயம் 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் இல்லைன்னா ரசத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரசத்தூள் இல்லை, அதனால் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 10-12 குருமிளகு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே 4 பல்லு பூண்டும் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இதையும் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா ரசத்துக்கு வந்து நல்லா இருக்காது. சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து நான் பருப்பு கூட 2 வரமிளகாய் போட்டு நான் வந்து மஞ்சள் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த பருப்பு கூட வெந்த மிளகாயை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் அதை போட்டுக்கலாம். இதையும் நம்ம ஒன்றா போட்டு அரைச்சி போகலாம். கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் அடிக்காது. அடுத்தது அதே கடாயில் வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு கடுகு வச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்க்கலாம். என் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 கொத்து கருவேப்பிலை போட்டு இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், சீரகம், சாம்பார் தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்றா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பருப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பருப்பில் ஆட் பண்ணி தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாத்துக்கும் கோல்டுங்கிறனால தான் நான் ரசம் வச்சு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. எத்தனை கோல்டாக இருந்தாலும் வந்து டக்குன்னு 2 நாளில் சரியாயிடும்.
அப்புறம் நான் வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தேங்காய் பூ எடுத்து ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப ரசம் போச்சுன்னு நல்லா இருக்காது. பக்கத்துலேயே நான் சாதமும் வச்சுட்டேன். விசில் வந்துருச்சு. ரசத்தில் வந்து நீங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணால செம்மையாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காரம் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த தேங்காய் பூ வந்து ஈக்குவல் பண்ணிடும். காரம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் சாதம் போட்டு துவையல், பீக்கங்காய் துவையலும் ரசமும்